ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடிவந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது பாருங்கள். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 4இல் செவ்வாய் இருக்கிறார், குரு பார்வை, குரு மங்கள யோகம். அப்போ ரொம்ப நீண்ட நாள் எண்ணங்கள் ஏதாவது இருக்கும் உங்களுக்கு. வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டத்துறவு வாங்கணும், ஃப்ளாட்டை கட்டணும் அப்படிங்கிற உங்கள் அபிலாஷை இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வருவீங்க. அது சுபத்தன்மையில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதால அரசு சம்பந்தப்பட்ட தொழிலுக்காக, அதாவது உத்தியோகத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்கள் இன்டர்வியூ தான் வந்திருக்கோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது முயற்சி, நீங்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது குறிப்பாக சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, புதன் அங்கே தான் இருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்கள் தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தவர்களுக்கு யாராவது சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு வரும், போய் யூனிட்டில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி ஒரு நிலை, அற்புதமான ஒரு காலகட்டம். எதையும் தாண்டி வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்று நல்ல ஒரு ரெமுனரேஷனும் கிடைக்கும், ரெகக்னேஷன் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. இந்த 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளுடைய தாக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி அதாவது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகுவீங்க. எதிரிகளை ஓட ஓட விரட்டுவீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் இன்றைக்கி தீர்ப்பு உங்களுக்கு வாய்தா இருக்குன்னா இன்றைக்கி நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி ராகு கேது பிடியில் இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், 7லேயே ராகு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு குடும்பத்திலேயே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி இடையேவும் பிரச்சனை வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஓம் அமிர்த ராகுவை போற்றி, ஓம் அமிர்த கேதுவை போற்றின்னு 1008 சொல்லுங்கள், ஒன்றும் எந்த குறையும் இல்லை. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி அதாவது சனி 8ல் இருக்கார்.
சனி 8ல் இருந்தால் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. அஷ்டமத்து சனியினுடைய தீய பலன்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. இருந்த போதிலும் 10ஆம் இடத்தை அதே சனி பகவான் உங்களுக்கு பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு, சொந்த தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், அரசு உத்தியோகமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. பணிச்சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் இன்புட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், சம்பாத்தியம் இருக்கும், வங்கி கணக்கு உயரும். அதே நேரத்தில் குரு 12ல் இருப்பதால் சுப செலவுகள் ஏதாவது செய்வீங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்க, வீடு கட்ட, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.